வணக்கம். சஞ்சேரி ஓசியானிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி புகார் வருது. இந்த புகார் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க நம்ம நிருபர்கள்லாம் போய் அது என்ன அங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாகவே களத்தில் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. பாலக்காடு பகுதியில் இருக்கிற வடகரை பகுதி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த நிறுவனம் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரினால பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சில அரசியல்வாதிகள் இப்போ தற்போது எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட அந்த இதில் வந்து 3 ஷிஃப்ட்டு ஓடுது. ஒரு 200 பேர் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இவங்க வேலை பார்க்குறதுனால இல்லை அந்த நிறுவனத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அடிக்கடி வந்து பரிசோதனை பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அவங்க அங்கீகாரம் பண்ணுறாங்க, சுற்றுச்சூழல் வந்து அவங்களும் பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க பகுதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்க அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, ஏதாவது தோல் நோய் பிரச்சனையா, இல்லை சுவாச கோளாறா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கணும்ல? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. 3 ஷிஃப்ட்டு ஓடுது, 200 பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்க்குற மக்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரினால எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. என்ன நாங்கள் மீன்லேருந்து மீன் எண்ணெய் எடுக்கிறோம். அவங்க வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெட்ட மீன்லேருந்து எடுக்கிறாங்க, கெட்ட நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் எடுக்கவே இல்லை. அதே கம்பெனியில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதை எப்படி வந்து நாங்கள் இது பண்ண முடியும்? அங்கே இருக்கிற மீன்களை நாங்கள் உணவுக்காக கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட முக்கியமான வேலை கோழி பண்ணைகள் இதுக்கான இது தயார் பண்ணுறது, இறைச்சிகளை வந்து அதுலேருந்து மீன் எண்ணெய் எடுக்கிறது, இது போல் முக்கியமான பணிகள் தான் இவங்க ஃபேக்ட்ரியோட முக்கியமான இது. ப்ரைவேட் லிமிடெட் வேறு. ராமநாதபுரம் பகுதி, இது கேரளாவில் தான் இப்படி நடக்குது அப்படின்னா ராமநாதம் பகுதியிலே ஏதாவது ஒரு இது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சேரி மரைன் ப்ராடக்ட்னு சொல்லி இவங்க கம்பெனியோட இது ஒன்று நடக்குது. அந்த கம்பெனி பக்கத்திலே தான் வந்து டான் பாஸ்கோ ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலில் ஒரு 1000-2000 பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கே வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்கிற மாதிரி சொல்லவே இல்லை. அந்த பகுதியில் இருக்க மக்களும் வந்து அந்த பகுதியில் தான் வேலை பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதை பற்றிலாம் ஒன்றுமே யாருமே புகாரே தெரிவிக்கல. சில அரசியல்வாதிகள் இது போல் ஒரு புகாரை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிகிட்ட வந்து இப்போது தேர்தல் சமயம் வேறு கேரளாவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு பதிலாக காங்கிரஸ் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்களை, பெரிய ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. இந்த கம்பெனினால பாதிப்பு இருக்குது, உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து ஒரு நோய்கள் அதிகமாக வரும், நீங்கள் வந்து கெட்ட சுவாசத்தை நீங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படி இப்படிலாம் நிறைய புகார்களை அந்த பகுதியில் இருக்க மக்களை குழப்பறதுக்கு செய்கிறாங்க. ஆனால் அந்த பகுதி மக்கள் யாருமே அவங்களுடைய குழப்பத்துக்கு இது இல்லை, தெளிவாக தான் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, எல்லா மக்கள்கிட்டையும் வீடு வீடாக தேடி போய் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு ஒரு கட்டாயப்படுத்தி, இல்லை காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி இந்த கையெழுத்தை என்ன செய்கிறாங்க, கேரளா கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல அந்த பஞ்சாயத்தில் கொண்டு கொடுத்து இந்த கம்பெனியை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? அவங்களுக்கு கமிஷனுக்காக. எங்களுக்கு மாதம் மாதம் கப்பம் கட்டிடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்படி பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை. சரி, இதை வந்து அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இந்த கம்பெனி இருக்கணுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. கம்பெனி இருக்கணும், கம்பெனி நல்லா இருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த கம்பெனி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவெடுங்க, இந்த கம்பெனினால பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது. அப்படி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கேரள அரசு சும்மா விடாது. 2வது பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. 3வது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் அதிகாரிகள், இவங்க எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து எப்பயோ சாத்திட்டு போயிருப்பாங்க. ஆனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இப்போ தான் நிம்மதியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறனால இந்த கம்பெனிக்கு எதிர்ப்பு இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படி. இந்த ஊர் தானா? இந்த ஊர் தான். இது எந்த பஞ்சாயத்து? இந்த வடகரை பதிப்பு தாலுகா டிஸ்ட்ரிக்ட் பாலக்காடு. எத்தனை பேர் வாங்குறீங்க? 150 எல்லாம் இந்த பஞ்சாயத்து இந்த வார்டுல பக்கத்து வார்டு 2-3-4 வார்டு சேர்ந்து. சரி, இந்த ஃபேக்டரினால உங்களுக்கு எந்த தொந்தரவோ இல்லை? இப்போ இந்த ஃபேக்டரினால உங்களுக்கு ஒரு அனுகூலமான வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. பக்கத்துலயே ஆகும்போது எங்களுக்கு எல்லாரும் சௌகரியமா இருக்குது.
போதுமான சம்பளமும் கிடைக்குது, நல்ல வசதியும் இருந்தோம், எந்த ஸ்மெல்லு காரியமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்ல. ஆளுக்கு பலதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த நாங்க பார்த்து 200 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு இது பிரச்சனையாவே வந்ததே கிடையாது. சரி சரி. இப்ப ஆளுக்கு பலதும் சொல்லி இந்த கம்பெனி நிறுத்தணும், எங்க வேலைகளை எல்லாம் கெடுக்கணும், சரி எல்லாம் சொல்லி இது ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த 200 பேருக்கு பக்கம் அப்ப இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு டிஸ்டர்பும் கிடையாது. அந்த ஸ்மெல்லு காரியம் ஒண்ணு இங்க அத்தனை இல்ல. சரி. இந்த கம்பெனி சுற்றுவட்டாரத்துல எத்தனை கிலோமீட்டர்ல வீடு இருக்கு? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வீடு கம்மிதான், ஜாஸ்தியில இந்த சுற்றுவட்டாரத்துல வீடு எல்லாம் கம்மிதான். கேரளா பொறுத்தளவு ஒவ்வொரு வீடுகளும் தனித்தனியா இருக்கு, ஒரு மாதிரி இருக்காது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ பிரச்சனை உண்டாக்குறது இந்த ரோட்ல வந்து கல்லு வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு, எல்லா வண்டியுமே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனிக்கு வர வண்டினால யாருக்கும் எந்த இடையூறும் யாருக்கும் உங்களுக்கும் இல்ல, இடையூறும் இல்ல, யாருக்கும் எந்த இடையூறும் இல்ல. சரி, அவ்வளவுதான். இது மீன் கம்பெனி. இந்த கம்பெனியில வேலை செய்யற பாதிப்பு எதுவும் இல்லையா? ஓகே, சரி. உங்களுக்கு திறமா வேலை இருக்குல்ல? பணிவானம் பார்த்தாலும் நாங்க வந்துருக்கோம். இந்த வார்டுல உள்ளவங்களா நீங்க எல்லாம்? இந்த வார்டுல வரீங்களா? இப்ப 2 கிலோமீட்டர். இந்த மீன் கம்பெனினால உங்களுக்கும் வந்து தொந்தரவு இல்லை, இந்த பக்கத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதனால வந்து பாதிப்பு இல்ல. 150 பேர் வேலை இங்க செய்றீங்க. சரி. உங்களுக்கு இந்த 200 மீட்டர் இருக்கு உங்க கடை, ஏதாவது வாசம் ஏதாவது வருதா? இது வரைக்கும் வந்தது ஒரு மாசம் வர்றது. சரி, இதனால எந்த ஒரு இடையூறும் இல்ல, நமக்கு ஒரு இடையூறு. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருமானம் வருது, இந்த வாரம் சாய குடிச்சா ஒரு வருமானம் வருது. இப்போ இதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு கடைக்கு வர்றவங்களுக்கும் அப்படியே எந்த பிரச்சனை இல்லை. இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்களும் இங்க வந்து நின்று இருக்கிறோம். கடைக்கு வர்ற யாரும் எந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட சொல்ல யாரும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றது? சரி சரி சரி, அவ்வளவுதான் சார். இந்த கடை இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு இந்த இதுக்கு எவ்வளவு தூரம்? நமக்கு ஒரு 100-150 மீட்டர் தான், அவ்வளவுதான். எந்த ஸ்மெல்லும் இல்ல, எந்த ஸ்மெல்லும் இல்ல. வந்து 24 ஹவர்ஸ் இங்கேயே இருக்கு. சொல்லுங்க, யாருக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல்லு அடிக்க சொல்லுங்க பாருங்க. மீட்டருக்கு வீடு கம்பெனி 150 மீட்டர். சரிண்ணா. இந்த கம்பெனினால உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது வாசமா இது வரைக்கும் இல்லைங்க. சரி, இந்த ஊரு தான், இந்த ஊரு இந்திய பஞ்சாயத்து பக்கம் தானே, 100-150 மீட்டர் தான். சரிங்க. இந்த கம்பெனினால எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லைங்க. ஆனா சில பேர் அதை இதுன்னு சொல்லிட்டு சுத்துறாங்க, அது என்ன காரணம்? அது என்ன காரணம்? ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் இல்லைங்க. அது சும்மா சொல்லுறாங்க, என்ன வேணா நமக்கு இல்ல. இருந்தா தானே நாங்க 2 குட்டை இருக்குது, ஸ்கூலுக்கு போகுது, அப்படி வாசம் தான் நமக்கு இடைஞ்சலாகுமே. குட்டையா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த மீன் கம்பெனினால உங்களுக்கு எந்த பிரச்சனை வரைக்கும் இல்லைங்க. சரி, இந்த மீன்ல நீங்க சமையல் பண்ணிருக்கீங்களா? அங்கிருந்து தான் எடுத்துட்டு இருக்கிறோம் மீன். நம்ம சப்போஸ் நம்ம கம்பெனி போய் அந்த மீன் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். நல்ல மீன், கெட்ட மீன்? ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம வண்டிக்காரங்க வர்றதை விட ஃப்ரெஷ்ஷான மீன் இங்க ஒரு நாளையில் நம்ம கிட்ட ஏத்திருங்க. அப்புறம் அங்கிருந்துதான் நம்ம வந்துட்டு மீன் இங்கதான் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம இருப்போம். எல்லாம் நம்ம சமைக்கிறவங்க யாருமே கம்ப்ளைண்ட் சொன்னது இல்லை. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்ல சமைச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம், எல்லாரும் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து. சரி சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். பாருங்கள். நன்றி, வணக்கம்.